அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கலரி கறி. கலரி கறி வந்து காயல்பட்டணத்துல அது சுத்து வட்டாரத்துல கிராமத்துல வந்து முஸ்லிம்ஸ் கல்யாணத்துலலாம் போடுவாங்க. ரொம்ப 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 ஃபேமஸ். வித்தியாசமா இருக்கும். அது சாப்பிடுற முறையே வந்து வித்தியாசமா இருக்கும். கல்யாண விருந்துல கலரி கறி இல்லாம கல்யாண விருந்தே இருக்காது காயல்பட்டணத்துல. ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த நெய் சோறு இல்லன்னா வெள்ள சாதத்து மேல, குழம்பு மேல ஒரு கிரேவி ஒண்ணு மிதக்கும் பாருங்க. அத வந்து தனியா ஒரு கிரேவியா குடுப்பாங்க. முதல்ல அந்த எண்ணெய் கிரேவிய வந்து மேல ஊத்திட்டு, அதுக்கப்புறம் கறியோட சேர்த்து, அதுல வாழைக்கா, மாங்காலாம் இருக்கும். அப்படியே அந்த குழம்ப அந்த நெய் சாதம் இல்லன்னா ஒயிட் ரைஸ் மேல ஊத்திட்டு, கூட வந்து ஒரு பருப்பு குழம்பு குடுப்பாங்க. 3 காம்பினேஷனும் அவங்க வந்து எப்படின்னா தனித்தனியா சாப்பிட மாட்டாங்க. ஒரு 3 பேர், 4 பேர் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கும். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். முக்கியமா இதுல தக்காளி போட மாட்டாங்க. ஸோ இந்த வித்தியாசமான காயல்பட்டணம் மட்டன் கலரி கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் 1/2 கிலோ மட்டன் போட்டு கலரி கறி செய்ய போறோம். அதுக்கு ஒரு 100 எம்எல் செக்குல ஆன தேங்காய் எண்ணெய், 100 எம்எல் நெய். இத வந்து ஊத்திட்டு சூடானதுக்கப்புறம், நாம வந்து ஒரு 100 கிராம் பெல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை காம்போட யூஸ் பண்ணுவாங்க. காம்போட போட்டு இது வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். ஆக்சுவலா இந்த குழம்புக்கு 1/4 கிலோ வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அதுல வந்து 100 கிராம் தான் முதல்ல போட்டிருக்கோம். இது வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 பட்டை, 2 ஸ்டார், 3 ஏலக்காய், ஒரு 6, 7 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. இதை போட்டு இதையும் லேசா வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நாம மீதி வச்சிருக்கிற எல்லா மசாலாவும் இதுல போட்டுட்டு கறியை வேக வைக்கிறோம். ஸோ ஒரு 4 பச்சை மிளகாய், 150 வெங்காயம் இருக்குல்ல கட் பண்ண வெங்காயம், அதில் 75 கிராம் முதல்ல போட்டு, அப்புறம் திரும்பவும் ஒரு கொத்து கருவேப்பிலை, க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ மட்டன், நல்லா கொழுப்பாக இருக்கிற மட்டனு, திருப்பியும் மீதி இருக்கிற ஒரு 75 எம்எல் வெங்காயம். இது வந்து அவங்க கல்யாணத்தில் எப்படி செஞ்சாங்களோ நம்ம அதே மாதிரி செய்கிறோம். 100 எம்எல் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூனு ஸ்பெஷல் குழம்பு மிளகாத்தூள். இது எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த கறியை ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். இது மாதிரி கறியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா கறி கொஞ்சம் சீக்கிரமா வேகும். ஸோ இந்த மெத்தட் வந்து அப்படியே அந்த கல்யாண விருந்துல அந்த பாய் கலரி கறி எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி தான் நம்ம செய்கிறோம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த கறியில இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே இறங்கி சலன்னு கொதிக்கும். இப்போ இதை நம்ம லேசா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். இப்போயே அந்த மசாலாலாம் போட்டேன்ல, நல்ல ஒரு வாசனை அப்படியே அரோமா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கறியை வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி, கறி மூங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் நல்லா வேக வைக்கணும். கறியை பொறுத்து முன்ன பின்ன நம்ம கறி எந்த அளவுக்கு வேகுதுன்னு செக் பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம மசாலாலாம் போட்டோம், அடி பிடிக்கும். அதனால நடுவில் கிளறணும். இந்த கறி ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு இதில் சேர்க்கணும். முன்னாடியே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கறி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கிளறிட்டு திரும்பவும் மூடி திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அவங்க வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுனே இருப்பாங்க. ஏன்னா மசாலா போட்டுட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க அப்படியே ஒரு குழம்பு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ரெடியான மாதிரியே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குல்ல. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டு கறி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் 2, 3 பொருள் சேர்க்க போகிறோம். அதனால ஒரு தடவை எடுத்து கறியை செக் பண்ணிடலாம். ஓகே, கிட்டத்தட்ட வந்து கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றின தண்ணி குறைஞ்சிச்சு இல்லையா? நம்ம கொஞ்சம் சுத்தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு
ஒரு வாழைக்காவை தோல் சீவி நீட்டாக குழம்புக்கு போடுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வாழைக்காய் தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு 3 துண்டு மாங்காய். ஸோ இந்த மாங்காய் தான் இந்த குழம்புக்கு புளிப்பும் கொடுக்கும். அதே மாதிரி வாழைக்காய் வந்து நீங்கள் எங்கேயுமே கறி குழம்புல பார்த்துருக்க மாட்டீங்க. உருளைக்கிழங்குலாம் போடுவாங்க, வாழைக்காய் போட மாட்டாங்க. இந்த கறியில் இந்த மாங்காவும் வாழைக்காவும் ரொம்ப முக்கியம். இது சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். அப்பா, வாசனை சும்மா தூக்குது, அப்படியே மனமாக அப்படியே வேற லெவலில் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சேர்க்க மாட்டாங்க. தக்காளி இல்லாமல் கறி குழம்புன்றது யாருமே நினச்சி பார்க்க மாட்டாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 10 பாதாம் 10 முந்திரியை தண்ணியில் ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கிறோம். இதுதான் கடைசி விஷயம். இந்த முந்திரி பாதாம் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆல்மோஸ்ட் மட்டன் கலரி கறி ரெடி. இது மேலே பாருங்கள், அந்த கொழுப்பு அப்படியே மிதங்குது இல்லை, இந்த கொழுப்பு தண்ணியை வந்து அவங்க தனியாக ஒரு வாளியில் எடுத்துடுறாங்க. இதை வந்து தனியாக ஒரு கப்பில் வச்சே கொடுக்குறாங்க. கறி குழம்பு தனியாக கொடுக்குறாங்க. கூட வந்து ஒரு பருப்பு குழம்பு கொடுப்பாங்க. முதல்ல வந்து அந்த சாதத்து மேலேயோ ஒயிட் ரைஸோ இல்லை நெய் சோறு மேலே அந்த கொழுப்பு தண்ணியை முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கறி குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட்றாங்க. வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழையை வந்து மேலே போட்டுட்டு கிளறி இறக்கணும்னா ஒரு அருமையான செம்ம டேஸ்டான வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டேஸ்டான காயல் பட்டணம் கல்யாண விருந்து கறி குழம்பு ரெடி. வேற லெவலில் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நம்ம நார்மலாக வைக்கிற கறி குழம்பு மாதிரி இருக்காது, இது வித்தியாசமாக இருக்கும். இந்த கறி கூட நம்ம சாப்பிட்றதுக்காக நாங்கள் 1 கிலோ நெய் சோறு செஞ்சுருக்கோம். இப்போ தம்மை உடைக்க போகிறோம். நெய் சோறோட தம்மை உடைக்க போகிறோம். பலன்னு பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருக்கோம். பாருங்கள் எப்படி பலன்னு சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ எனக்கு இந்த சாதத்தை பார்க்கும்போது அந்த கறி ஞாபகம் தான் வருது. இப்போ அதுவும் அப்படியே சூடாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு நெய் சோறு அப்படியே ஒரு வாழலையில் அப்படியே போட்டுட்டு அந்த கொழுப்பு கிரேவி இருக்குல்ல, அதை வந்து அப்படியே மேலே ஊற்றிட்டு பாருங்க எப்படி கலர்ஃபுல்லான ஒரு கறி கொழுப்பு கிரேவி அப்படியே. அதுக்கப்புறம் நம்ம கறியோட வாழைக்காவோட எடுத்து அந்த மட்டன் கறி குழம்பை ஊற்றிட்டு சாப்பிட்டோன்னா வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.